கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதாவது இனிமேல் தேர்தல் பத்திரங்கள் செல்லாது. குறிப்பாக எஸ்பியிடம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறார்களோ, எந்த அரசியல் கட்சிக்கெல்லாம் யாரெல்லாம் பணம் அளித்திருக்கிறார்களோ Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதாவது இனிமேல் தேர்தல் பத்திரங்கள் செல்லாது. குறிப்பாக எஸ்பியிடம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறார்களோ, எந்த அரசியல் கட்சிக்கெல்லாம் யாரெல்லாம் பணம் அளித்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை கண்டிப்பாக நீங்கள் மக்களிடம் வெளியிட வேண்டும். அதற்கான கால அவகாசம் மார்ச் மாதத்தில் முடிகிறது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. இனிமேல் இதன் மூலம் கார்ப்பரேட் கம்பெனிகள் எத்தனை கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்குகிறார்கள், யாரெல்லாம் வழங்குகிறார்கள் அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மை இருக்கும். இதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் உறுதுணையாகவும் இந்த வழக்கிற்கு மிக முக்கிய ஒரு காரணியாக இருந்தவர் வேறு யாருமல்ல, இந்திய கடற்படையினுடைய ஓய்வு பெற்ற கமாண்டராக இருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எலக்டோரல் பாண்ட், அதாவது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எந்தெந்த கட்சியெல்லாம் எத்தனை நிதியுதவி பெற்றிருக்கு அப்படிங்கிற தெள்ள தெளிவான ஆதாரங்களை சேகரித்திருந்தார். அதனுடைய வழக்கையும் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணையின் போது கணக்கில் எடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய ஆதாரங்கள், அதன் கிடைத்த தகவல் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணையிலும் எடுக்கப்பட்டிருந்தது. இப்போது லோகேஷ் பத்ரா கூறுகையில் எந்தெந்த தனியார் நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை ரூபாய் அளித்திருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும், மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். ஏனென்றால் 2019 தேர்தல் மிகப்பெரிய அளவிலான, அதாவது 60,000 கோடிக்கும் அளவிலான செலவுடைய ஒரு அரசியல் தேர்தலாக மாறி இருந்தது. யாருடைய பணம் எதற்காக இத்தனை செலவழிக்கப்பட்டிருக்கிறது, யாருடைய வெற்றியை நிர்ணயிப்பதற்காக இத்தனை பணம் மிகப்பெரிய அளவில் புழக்கத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக கேட்கிறார் லோகேஷ் பத்ரா. அதோடு மட்டும் நின்று விடவில்லை. இனிமேல் கார்ப்பரேட்டுகள் யாருக்கும் எந்த கட்சிக்கும் எத்தனை ரூபாய் அளித்திருக்கிறார்கள் என்பதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். அதன் மக்கள் பார்வையில் எடுத்துச் செல்வார்கள். ஏனென்றால் 95%, அதாவது 100 ரூபாயிலிருந்து 1 கோடி வரையிலான தேர்தல் பத்திரங்கள் கொடுக்கப்படும். 95.4% 1 கோடி ரூபாய்க்கான பத்திரங்கள், அதில் குறிப்பாக வெகுவாரியான நிதியுதவி பாஜகவை சென்றடைந்திருக்கிறது என்றால் நாம் வியக்கத்தக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. என்றால் கடந்த 2 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த தேர்தலில் இவர்கள் காட்டிய மாற்றங்கள், இவர்களுக்கான பணப்பட்டுவாடாக்கள், மக்களிடம் பணங்களும் மீடியாக்களுக்கு பணங்கள், ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளுக்கும் பணங்கள் போன்ற விஷயங்களை கொடுத்து ஊழல் செய்து ஒரு அரசியல் கட்சி இப்போது மிகப்பெரிய அரசாங்கமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக உச்சத்திற்கு வரும். ஏனென்றால் இதில் மிகப்பெரிய சட்ட சிக்கலாக பார்க்கக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 15 நாட்களுக்குள் நீங்கள் அந்த பணத்தை வித்ட்ரா செய்யாவிட்டால் அந்த பணம் பிஎம் கேர் ஃபண்ட், அதாவது பிரதமர்களுடைய நிதியுதவியில் சென்றுவிடும். அப்படி சென்று விட்டால் அதனுடைய கணக்குகளை கேட்க முடியாது என்று ஏற்கனவே பிரதமர் அலுவலகத்திலிருந்தும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஸ்கீம்கள் மூலமாக நமக்கு நன்றாக தெரியும். என்ன அப்படின்னா, பிஎம் ஃபண்டில் இருக்கக்கூடியவற்றை, பிஎம் கேர் ஃபண்டில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய கணக்கு வழக்கங்களை நம்மளால் கேட்க முடியாது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அது வராது என்று ஏற்கனவே நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதனால் எத்தனை கோடி ரூபாய் பாஜக அல்லது பிரதமர் நிதியுதவியில் சென்று விழுந்திருக்கிறது அப்படிங்கிறதை தான் நாம் தெள்ள தெளிவாக பார்க்க வேண்டும். 2019 தேர்தலில் 60,000 கோடி என்றால் 2024 தேர்தலில் எத்தனை கோடி ரூபாய் நடத்தி தேர்தலை நடத்தப் போகிறார்கள், யாருக்கெல்லாம் ஊழல் செய்வதற்காக, யாருக்கெல்லாம் வாக்களிப்பதற்காக எத்தனை கோடி ரூபாய் மாநிலம் வாரியாக, மாவட்டங்கள் வாரியாக, கிராம வாரியாக செலவிடப் போகிறார்கள். இது அனைத்தும் எப்படி என்று பார்த்தால், வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து கம்பெனி தொடங்குவதாக தொடங்கிவிட்டு அங்கிருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் ஒரு கட்சிக்கு ஃபண்டிங் செய்கிறது என்றால் அது அனைத்தும் தற்போது வெளிப்படையாக பார்க்கப்படும். இதில் சட்ட சிக்கல்களும் இருக்கிறது, இதில் நன்மையும் இருக்கிறது. மக்களை ஏமாற்ற முடியும், பிஎம் கேர் ஃபண்டின் மூலமாக மக்களை ஏமாற்ற முடியும். ஆனால்
உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற முடியாது, கேள்வி கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். பிரசாந்த் பூஷன் சொன்னது போன்று தாங்கள் இத்தனை நாட்கள் உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட மனுக்கள் அனைத்தும் சிறந்த தீர்ப்புடன் வெளிவந்திருக்கிறது. இது பாஜகவிற்கு ஒரு பேரடியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை மிகப்பெரிய அளவில் வணங்கி உங்களுக்கு நன்றி, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை அளித்ததற்காக உங்களுக்கு நன்றி என்று பிரசாந்த் பூஷன் கூறியது சமூக ஊடகங்களில் இப்பொழுதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. பணங்கள் மூலமாக தான் தேர்தலை வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்பது தற்போது வெளிப்படையாக தெரிகிறது. யார் யார் எத்தனை பெரிய குறிகள் பாஜகவிற்காக ஃபண்டிங் அளித்திருக்கிறது அப்படிங்கிறத வரும் காலங்களில் நமக்கு தெரிய வரும். மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.